Good morning, students. In today we are going to discuss about the images formed due to refraction through a convex lens and concave lens. கான்வெக்ஸ் லென்ஸ்னாலையும் கான்கேவ் லென்ஸ்னாலையும் எந்த மாதிரியான இமேஜஸ் நமக்கு ஃபார்ம் ஆகும், அதுவும் ரெஃப்ராக்ஷனில். ஓகேங்களா, அதுதான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது. When an object is placed in front of a lens, the light rays from that object fall on the lens. The position of size and nature of image formed can be understood only if we know the certain basic rules. இப்போ நமக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே லென்ஸ் இருக்குது, இது லென்ஸு, இது ஆப்ஜெக்டு, இங்கே இமேஜ் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஆப்ஜெக்டுக்கு இஸ் பிளேஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ லென்ஸ். The light rays from the object fall on the lens. அப்போ position of the size and nature of the image formed by can be understood only if we know the certain rules. ஸோ அதில் நமக்கு ஒரு certain rules தெரிஞ்சதுன்னா அதனுடைய இமேஜோடைய சைஸ் எப்படி இருக்கும், நேச்சர் எப்படி இருக்கும் நம்மளால் சொல்ல முடியும். ஸோ when a ray of light strikes the convex or concave lens obliquely at its optical center. லென்ஸோடைய சென்டர் நம்ம ஆப்டிக்கல் சென்டர் நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த ஆப்டிக்கல் சென்டர் வழியாக இமேஜ், அதாவது லைட் ரேஸ் பாஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்னா, இட் கண்டினியூஸ் டு ஃபாலோ இட்ஸ் பாத் வித்தவுட் எனி டீவியேஷன். கான்வெக்ஸ் லென்ஸ்லேயோ இல்லை கான்கேவ் லென்ஸ்லேயோ ஆப்டிக்கல் சென்டர் வழியாக ஒரு ரே ஆஃப் லைட் பாஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால், அப்போது அந்த லைட் ரேஸில் எந்த ஒரு டீவியேஷனும் இல்லாமல் அந்த லைட் ரேஸ் என்ன ஆகும் அப்படின்னா அதனுடைய பாத்லேயே போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா, when the rays are parallel to the principal axis. இந்த நம்ம லைட்டோடைய கான்வெக்ஸ் லென்ஸோடைய சென்டருக்கு நேர் ஒரு லைன் நம்ம ட்ரா பண்ணுறோம் இல்லையா, இந்த லைன் ட்ரா பண்ணுறதுக்கு பேர் தான் பிரின்சிபல் ஆக்சிஸ். இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ் வழி அதுக்கு பேரலாக ஒரு லைட் ரேஸ் ட்ராவல் பண்ணி கான்வெக்ஸ் லென்ஸையோ இல்லை கான்கேவ் லென்ஸையோ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுது அப்படின்னு சொன்னால், அப்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், the refracted rays are converged. கான்வெக்ஸ் லென்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி ஆகும் அப்படின்னா கன்வர்ஜ்டு, அண்ட் கான்கேவ் லென்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும்னா appear to diverge from concave lens, the principal focus. So when the rays are parallel to the principal axis, it will strike the convex lens, means the refracted image is converged. Strikes the concave lens. Concave lens means the refracted images diverge from the principal focus. Principal focusல இருந்துட்டு refracted ray converge ஆகும் concave லென்ஸுக்கு, கான்வெக்ஸ் லென்ஸுக்கு. கான்கேவ் லென்ஸாக இருந்துச்சுன்னா டைவர்ஜ் ஆன மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இது 2 ரூல். தேர்ட் ரூல் என்ன அப்படின்னா, when a ray passing through a convex or concave lens என்னாகும், இப்போது கான்வெக்ஸ் லென்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுது அப்படின்னா என்ன மாதிரி அதனுடைய எட்ஜில் போகுது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், ஸ்ட்ரைக் ஆகக்கூடிய ரேஸ் ரிஃப்ளெக்டட் ரே எப்படி இருக்கும் அப்படின்னா பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக ட்ராவல் பண்ணும். அதே மாதிரி கான்வெக்ஸ் லென்ஸுக்கும் அப்படி தான். கான்வெக்ஸ் லென்ஸுக்கும் when a ray passing through are directed towards concave lens, the principal focusல போய் ஸ்ட்ரைக் அவுட் ஆகுது அப்படின்னா, அதாவது parallel rays வரக்கூடிய இன்சிடென்ட் ரே parallel ரேவாக இருந்துச்சுன்னா பிரின்சிபல் ஃபோக்கஸில் பட்டு அது கான்வெக்ஸ் லென்ஸாக இருந்தால் கன்வர்ஜ் ஆகும், கான்கேவ் வந்தால் டைவர்ஜ் ஆகும். தேர்ட் ரூல் என்ன அப்படின்னா, இன்சிடென்ட் ரே நம்மளுடைய பிரின்சிபல் ஃபோக்கஸில் பட்டுதுன்னா, இந்த பிரின்சிபல் ஃபோக்கஸில் பட்டுச்சு அப்படின்னு சொன்னால், இந்த பிரின்சிபல் ஃபோக்கஸில் பட்டு, அதாவது when the incident ray travel through the principal focus வழியாக ட்ராவல் ஆச்சு அப்படின்னு சொன்னால்,
கான்வெக்ஸ் லென்ஸோடைய பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியாக ட்ராவல் ஆச்சு அப்படின்னு சொன்னால் ரிஃப்ராக்டட் ரே எப்படி இருக்கும்னா பேரலல் ரேவாக இருக்கும். அதே மாதிரி கான்கேவுக்கும் அப்படி தான். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னு சொன்னால், when the incident ray is passing through the obliquely at its optical center, convex or concave, without any deviation the refracted ray pass out. When the rays parallel to the principal focus, principal axis க்கு parallel நம்மளுடைய இன்சிடென்ட் ரே போச்சு அப்படின்னு சொன்னால் அது என்ன ஆகும்னா நம்மளுடைய பிரின்சிபல் ஃபோக்கஸில் போய் கன்வர்ஜ் ஆகும் கான்வெக்ஸாக இருந்தால். அதே வந்து கான்கேவாக இருந்தால் பிரின்சிபல் ஃபோக்கஸ்லேருந்து டைவர்ஜ் ஆகிற மாதிரி இருக்கும். தேர்ட் ரூல் என்னென்னா, when a ray passing through or directed towards, ஒன்று கான்வெக்ஸாக இருந்தால் அது வழியாக ட்ராவல் ஆகும், கான்கேவாக இருந்தால் டைரக்டட் டுவோர்ட்ஸ் அப்படி இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியாக principal focus strikes the convex or concave lens, a refracted ray will be parallel to the principal axis. Convex இருந்தாலும் கான்கேவாக இருந்தாலும் என்னாகும் அப்படின்னு சொன்னால் பேரலாக ட்ராவல் பண்ணும். Next one, refraction through a convex lens. கான்வெக்ஸ் லென்ஸுக்கு எப்படி இருக்கும், கான்கேவ் லென்ஸுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு தனித்தனியாக பார்க்க போகிறோம். Let us discuss the formation of images by a convex lens when the object is placed at various position. நம்ம இதில் பார்க்க போகிறது ஆப்ஜெக்ட் வந்து வேரியஸ் பொசிஷனில் பிளேஸ் பண்ணால் என்ன மாதிரியான இமேஜஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும், அதுவும் கான்வெக்ஸ் லென்ஸில். ஆப்ஜெக்ட் அட் இன்ஃபினிட்டி, ஆப்ஜெக்ட் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல இன்ஃபைனட் டிஸ்டன்ஸில் இருக்கிறதா நம்ம வச்சுக்கிறோம். ஸோ அப்படி வச்சுருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் a real image is formed at the principal ஃபோக்கஸில் இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகும். the size of the image is smaller than that of the object. ஆப்ஜெக்டோடைய சைஸை விட இமேஜோடைய சைஸ் வந்து ஸ்மாலராக இருக்கும். ஓகேங்களா? when an object is placed at infinite distance, the image is formed at principal focus. The size of the image is much smaller than that of object. Next one, object placed beyond C, அதாவது சிக்கு அப்பால் நம்ம கொண்டு போயிட்டு ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்ணால் எப்படி நமக்கு இமேஜ் கிடைக்கும். ஓகேங்களா? ரைட். சிங்கிறது சென்டர் ஆஃப் கர்வேச்சர். Okay, when an object is placed behind the center of curvature, a real and inverted image is formed between the center of curvature and the principal focus. Center of curvature means நம்மளுடைய principal focusன்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் தாண்டி போனால் தான் நம்மளுடைய center of curvature கிடைக்கும். அது லென்ஸோடைய center of curvature இதை தாண்டி நம்ம கொண்டு போய் வச்சுருக்கோம்னு அர்த்தம். ஓகேங்களா? when an object is placed behind the center of curvature, அப்போது நம்ம கிடைக்கிறது ரியல் இமேஜாக கிடைக்கும், ஆனால் இன்வெர்டட் இமேஜாக கிடைக்கும். அதுவும் எங்கே நமக்கு ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொன்னால் formed between the center of curvature and the principal focus. Center of curvature and principal focus ரெண்டுத்துக்கும் நடுவில் கிடைக்கும். ஸோ 2 times of the principal focus அப்படிங்கிறது நம்ம என்னென்னு சொல்லலாம், center of curvature, அதுக்கு அடுத்தது கொண்டு போய் நம்ம ஆப்ஜெக்ட் வச்சா ரியல் இமேஜாகவும் இன்வெர்டட் இமேஜாகவும் கிடைக்கும். அதுவும் பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்கும் சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் நடுவில் கிடைக்கும். ஓகேங்களா? அதே சைஸ் வந்து as usual very ஸ்மாலராக இருக்கும். ரைட். ஆப்ஜெக்ட் பிளேஸ்டு அட் C கரெக்டாக சென்டர் ஆஃப் கர்வேச்சரில் பிளேஸ் பண்ணால் எப்படி கிடைக்கும்? கரெக்டாக சென்டர் ஆஃப் கர்வேச்சரில் நம்ம பிளேஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய இமேஜ் வந்து எப்படி கிடைக்கும்னா ரியல் இன்வெர்டட் இமேஜாக கிடைக்கும். அதே டைமிங்கில் அட் த சென்டர் ஆஃப் கர்வேச்சர்லேயே நம்ம கிடைக்கும். சென்டர் ஆஃப் கர்வேச்சர் தாண்டி நம்ம ஆப்ஜெக்ட் பிளேஸ் பண்ணால் பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்கும் சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் நடுவில் கிடைக்கும். எக்ஸாக்டாக சென்டர் ஆஃப் கர்வேச்சர் நம்ம பிளேஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் எக்ஸாக்டாக சென்டர் ஆஃப் கர்வேச்சர்லேயே, அதாவது லென்ஸோடைய இன்னொரு சைட்லேயே நமக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? அப்போது அதனுடைய சைஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இஸ் சேம் ஆஸ் தட் ஆஃப் த ரியல் இமேஜ். ஆப்ஜெக்டோடைய சைஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே தான் இமேஜோடைய சைஸும் இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் ஒன்,
ஆப்ஜெக்ட் பிளேஸ்ட் பிட்வீன் எஃப் அண்ட் சி, அதாவது பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்கும் சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் நடுவில் நம்ம ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்ணால் இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொன்னால் இந்த ரியல் இமேஜாக கிடைக்கும், இன்வெர்டட் இமேஜாக கிடைக்கும். ஆனால் பிஹைண்ட் த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ஃபார்ம் ஆகும். த சைஸ் ஆஃப் த இமேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் பிகர் தேன் தட் ஆஃப் த ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்டோடைய சைஸை விட பெருசாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்ட் பிளேஸ்ட் அட் த பிரின்சிபல் ஃபோக்கஸ். எக்ஸாக்டாக பிரின்சிபல் ஃபோக்கஸில் நம்ம பிளேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், ஆப்ஜெக்ட் பிளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும்னா இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸில் ஃபார்ம் ஆகும். த சைஸ் ஆஃப் த இமேஜ் எப்படி இருக்குன்னா இஸ் மச் லார்ஜர் தென் தட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸோ இன்னொன்று வந்துட்டு ஆப்ஜெக்ட் பிளேஸ் பிட்வீன் த பிரின்சிபல் ஃபோக்கஸ் அண்ட் த ஆப்டிக்கல் சென்டர். ஆப்டிக்கல் சென்டருக்கும் பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்கு நடுவில் நம்ம பிளேஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் எ விர்ச்சுவல் இமேஜ் ஃபார்ம் ஆகும். த சைஸ் ஆஃப் த இமேஜ் இஸ் லார்ஜர் தென் தட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? இப்போது கான்வெக்ஸ் லென்ஸுக்கு பார்ப்போம். எஃப்ங்கிறது பிரின்சிபல் ஃபோக்கஸ், 2F1 அப்படிங்கிறது வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர், ஓங்கிறது ஆப்டிக்கல் சென்டர், ரைட்? அதே மாதிரி லென்ஸோட இந்த சைட்லையும். இப்போது இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸில் ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்ணால் இமேஜ் பிரின்சிபல் ஃபோக்கஸில் ஃபார்ம் ஆகும். பிரின்சிபல் ஃபோக்கஸில் ஃபார்ம் ஆச்சுன்னா சைஸ் ஆஃப் த இமேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஆப்ஜெக்டுடைய சைஸை விட மச் ஸ்மாலராக இருக்கும். ஆப்ஜெக்ட் பிளேஸ்டு பியாண்ட் சி, சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் தாண்டி நம்ம வைக்கிறோம். when an object is placed beyond the center of curvature, the image is formed between the principal focus and center of curvature, and real image கிடைக்கும், inverted image கிடைக்கும், and the size of the image is smaller than that of the object. Object placed at C, exact center of curvature நம்ம place பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் the image real and inverted image கிடைக்கும். அதுவும் எக்ஸாக்டாக சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் த அதர் சைட் ஆஃப் த லென்ஸில் நமக்கு ஃபார்ம் ஆகிடும். ஓகேங்களா? அந்த இமேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் த சைஸ் ஆஃப் த இமேஜ் ரியல் இமேஜாக இருக்கும், இன்வெர்டட் இமேஜாக இருக்கும். சைஸ் ஆஃப் த இமேஜ் சேம் ஆஸ் தட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். அண்ட் ஆப்ஜெக்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம், பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்கும் சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் நடுவில் ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்ணுறோம். அப்படியே பியாண்ட் சி படித்தோம்னா அதுக்கு அப்படியே ரிவர்ஸில் படிக்கலாம். So the object is placed between the principal focus and center of curvature. The image is formed beyond the center of curvature. The size of the image எப்படி இருக்கும் அப்படின்னா ரியல் இமேஜாக இருக்கும், இன்வெர்டட் இமேஜாக இருக்கும், மச் பிகர் தென் தட் ஆஃப் த ஆப்ஜெக்டாக இருக்கும். அண்ட் ஆப்ஜெக்ட் பிளேஸ்ட் அட் த பிரின்சிபல் ஃபோக்கஸ், எக்ஸாக்டாக பிரின்சிபல் ஃபோக்கஸ் நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இமேஜ் வந்து இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸில் இருக்கும். அண்ட் தென் சைஸ் ஆஃப் த இமேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் மச் லார்ஜர் தென் தட் ஆஃப் த ஆப்ஜெக்டாக இருக்கும். இப்போ ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் பிட்வீன் தி பிரின்சிபல் ஃபோக்கஸ் அண்டு ஆப்டிக்கல் சென்டர் ஆஃப் த லென்ஸ். இமேஜ் வந்து நம்ம இப்போ எங்கே ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஆப்ஜெக்ட் எங்கே பிளேஸ் பண்ணியிருக்கோம்னா பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்கும் ஆப்டிக்கல் சென்டருக்கும் நடுவில் நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் விர்ச்சுவல் இமேஜ் மீன்ஸ் சேம் சைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். The visual image is formed, the size of the image is larger than that of the object. ஓகேங்களா? இதுதான் நம்ம கான்வெக்ஸ் லென்ஸுக்கு எங்கெல்லாம் ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்ணால் எப்படியெல்லாம் நமக்கு வந்து இமேஜஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான டாபிக்ஸ் பார்த்தோம். ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோம். இந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.